ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோ நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ஏபிசி அப்படின்ற ஒரு கம்பெனில நீங்க வந்து ஒரு சிஸ்டம் இன்ஜினியரிங் டீம்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு. ஸோ நீங்க நீங்க தான் உள்ள வந்து அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, த நியூ மெம்பர் ஆஃப் யுவர் டீம் இப்ப புதுசா ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் ஜாயின் பண்ணி ஒரு சின்ன டாஸ்க் வந்திருக்கு அவருக்கு. அந்த டாஸ்க்ல வந்து அவரு அமேசான் S3 ஃபுல் ஆக்சஸ் பாலிசிய வந்து ஒரு ஐஏஎம் யூசருக்கு அசைன் பண்ணியிருக்காரு. அப்படி ஐஏஎம் யூசருக்கு அசைன் பண்ணச்சு அந்த ஐஏஎம் யூசர் வந்து AWS கன்சோல லாகின் பண்ணி S3 கன்சோல திறந்து பார்த்திருக்காப்ல. அப்படி திறந்து பார்க்கறச்சே S3 ஆக்சஸ் டினைட் எரர் வந்து ஃப்ரண்ட் பேஜ் ஆஃப் S3லயே அடிக்கிறது. சிஸ்டம் இன்ஜினியரிங் டீம் வந்து உங்களோட ஆர்கனைசேஷன்ல ரொம்ப நேரமா தேடி பார்த்து கிளீன் போல்ட் ஆயிட்டாங்க. அவங்களால சொல்யூஷனே கண்டுபிடிக்க முடியல. உங்களை உள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்க. நீங்க ஒரு AWS எக்ஸ்பர்ட். சோ இதை நீங்க எப்படி ரிசால்வ் பண்ணுவீங்க? அந்த ஃபியூ மினிட்ஸ்ல எப்படி நீங்க பண்ணுவீங்க? என்னெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர், தாட் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சினாரியோ. சோ இப்போ சினாரியோ ரொம்ப சிம்பிள் தான். ஒரு S3 ஃபுல் ஆக்சஸ் பாலிசி எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஐஏஎம் யூசருக்கு அசைன் பண்ணியிருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஐஏஎம் யூசர் லாகின் பண்ணச்சு அவங்க வந்து ஆக்சஸ் டினைட் அடிச்சிருக்கு S3யோட ஹோம் பேஜ்லயே. சோ அப்படி நீங்க பாக்குறச்சே இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப் தாட் ப்ராசஸ் எப்படி யோசிக்கணும்னா, நீங்க ஜென்ரலா இந்த செக்யூரிட்டி ஸ்பெஷாலிட்டி எக்ஸாமுக்குலாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா, அதுல வந்து பாலிசி எவாலுவேஷன் லாஜிக்னு ஒரு சின்ன விஷயம் இருக்கு. சோ இப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் தாட் ப்ராசஸ் என்னவா இருக்கும்னா, என்னெல்லாம் S3 ஆக்சஸ் டினைட் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தாட் ப்ராசஸ். அதுக்கு முதல்ல நான் யோசிக்கிறது வந்து ஆர்கனைசேஷனோட SCP சர்வீஸ் கண்ட்ரோல் பாலிசின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது அக்கௌண்ட் லெவல்ல நிறைய விஷயத்த நம்ம பிளாக் பண்ண முடியும். அது ஏதாச்சும் இருக்கான்றது தான் நான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். அப்படி எதுவுமே இல்ல அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்து பக்கெட் பாலிசியில வச்சு ஏதாச்சும் ஸ்பெசிபிக் S3 பக்கெட்ஸா பிளாக் பண்ணியிருக்காங்களான்றது நான் பார்ப்பேன். அதுவும் இல்லையா, அதுக்கு அடுத்தது வந்து அந்த ஐஏஎம் யூசருக்கு ஒரு ஐஏஎம் குரூப்ல இருந்தே ஏதாச்சும் ஒரு கான்ஃபிளிக்டிங் பாலிசி இருக்கா அப்படின்றத பார்ப்பேன். ஏன்னா அந்த பாலிசி எவாலுவேஷன் லாஜிக் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, wherever there is an explicit deny it will trump and allow. அதுதான் லாஜிக்கே. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து ஒரு எக்ஸ்பிளிசிட் டினை போட்டிருந்தாங்கன்னா இட் வில் ட்ரம்ப் அண்ட் அலவ். சோ இப்ப இந்த ஐஏஎம் யூசருக்கே வந்து அந்த அமேசான் S3 ஃபுல் ஆக்சஸ் பாலிசி அசைன் பண்ணியுமே, சப்போஸ் ஏதாச்சும் ஒரு குரூப்ல அந்த யூசர் இருந்து அந்த குரூப்ல ஏதாச்சும் ஒரு பாலிசி அட்டாச் ஆகி அந்த பாலிசியில டினை இருந்துச்சு அப்படின்னா, அப்ப இந்த யூசருக்கு வந்து S3க்கு டினை வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்ப நான் 3 விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்னு AWS ஆர்கனைசேஷனோட SCPயும் பக்கெட் பாலிசி வந்து அந்த ஸ்பெசிபிக் பக்கெட்ல டினை பண்ணலாம். இல்லனா அந்த குரூப்ல இருந்தே ஐஏஎம் குரூப்ல இருந்தே ஒரு கான்ஃபிளிக்டிங் ஐஏஎம் பாலிசியில எக்ஸ்பிளிசிட் டினை இருக்கலாம். அப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த யூசர் டினை ஆவா. இந்த மூணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் தேடி பார்த்துட்டீங்க அந்த மூணுமே இல்ல அப்படின்னா அப்ப இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அது பேரு பெர்மிஷன் பவுண்டரி. அந்த பெர்மிஷன் பவுண்டரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு யூசருக்கு வந்து இவ்வளவுதான் மேக்சிமம் பெர்மிஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் பெர்மிஷன் பவுண்டரி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த ஐஏஎம் யூசருக்கு வந்து S3 ஃபுல் ஆக்சஸ் பாலிசி நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். பட் ஆனா பெர்மிஷன் பவுண்டரியில வந்து அவனுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னா கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஆனா பெர்மிஷன் பவுண்டரியில ஒரு EC2 ஃபுல் ஆக்சஸோ இல்ல RDS ஃபுல் ஆக்சஸ் அந்த மாதிரி வேற ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா அப்ப நிறைய வாய்ப்புகள் இருக்கு அவனுக்கு வந்து டினை ஆகிறதுக்கு. சோ பெர்மிஷன் பவுண்டரி தான் அவுட்டர் பவுண்டரி. இவ்வளவுதான் அவனால ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ வந்து சப்போஸ் பெர்மிஷன் பவுண்டரி எதுவுமே இல்ல அப்படின்னா அப்ப கண்டிப்பா அவனால S3 ஆக்சஸ் பண்ண முடியும். சோ இந்த 4 விஷயம் யூஸ்வலாவே நீங்க செக் பண்ணும். ஒருத்தவங்களுக்கு ஒரு சர்வீஸுக்கு ஆக்சஸ் கிடைக்கல அப்படின்னா எதர் வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட SCP-யா இருக்கலாம், S3ல இருக்கிற கேஸ்ல ஒரு ரிசோர்ஸ் பாலிசியா இருக்கலாம் விச் இஸ் S3 பக்கெட் பாலிசி, இல்லனா ஒரு குரூப்ல இருந்து வர கான்ஃபிளிக்டிங் ஐஏஎம் பாலிசி வித் அன் எக்ஸ்பிளிசிட் டினையா இருக்கலாம், இல்லனா அந்த லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பெர்மிஷன் பவுண்டரியா இருக்கலாம். இந்த 4மே இல்ல அப்படின்னா அப்ப கண்டிப்பா அந்த யூசரால S3 கண்டிப்பா ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து இந்த கொஸ்டனுக்கு ஒரு ஆன்சர், இந்த சினாரியோக்கு ஏத்த ஆன்சர். சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஒரு லேர்னிங் வந்து என்ன அப்படின்னா தாட் ப்ராசஸ். இப்ப நம்மளுக்கு வந்து AWS ஓட பிளாட்ஃபார்ம்ல எவ்வளவு அளவுக்கு டெப்தா நாலேஜ் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட தாட் ப்ராசஸ் இருக்கும். சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நிறைய சர்வீசஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, இல்லைன்னா ஒரு சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் அசோசியேட், டெவலப்பர் அசோசியேட், சிஸ்ஆப்ஸ், SA ப்ரோ, செக்யூரிட்டி ஸ்பெஷாலிட்டி இந்த மாதிரி எல்லாம் நிறைய எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி எழுதியிருக்கீங்க அப்படின்னா நல்ல டெப்தா உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். கரெக்டா உங்களால கண்டுபிடிக்க முடியும் எந்த லெவல்ல வந்து உங்களுக்கு பிளாக் ஆகுது அந்த ஆக்சஸ் அப்படின்றது. சோ என்னோட ஒரே ஒரு சஜஷன் இந்த சினாரியோல இருந்து வந்து நிறைய சர்டிபிகேஷனுக்கு படிங்க. நிறைய சர்டிபிகேஷனுக்கு படிக்க படிக்க உங்களோட நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும்.
அப்படி இன்க்ரீஸ் ஆகச்சு என்னெல்லாம் பாசிபிள் இல்ல அப்படின்றது தெரிய வரும். அண்ட் இது சினாரியோக்கு ஆன்சர் வந்து பெர்மிஷன் பவுண்டரி. ஸோ இல்ல அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா இப்ப நான் சொன்ன ஆன்சர் தான் இந்த சினாரியோக்கு ஆன்சர். இந்த மாதிரி தான் நான் எதிர்பார்ப்பேன் ஒரு இன்டர்வியூல. நான் வந்து கேட்கறச்சே இந்த மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்ப்பேன் ஆன்சர், அந்த தாட் ப்ராசஸ். ஸோ பாலாஜி, உங்களோட ஒரு சில கருத்துக்கள் இதை பத்தி. கண்டிப்பா அக்ஷய். இப்போ நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ உங்க கையில ஒரு சினாரியோ கொடுக்குறாங்க அப்படின்னா, அக்ஷய் சொன்ன மாதிரி நீங்க நிறைய சர்டிபிகேஷன்ல ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கே அந்த எது பாசிபிள் இல்லைன்றதை யோசிக்க தெரியணும். இப்போ உங்களுக்கு தெரியல, நீங்க வந்து ஏடபிள்யூஎஸ்ல ஒர்க்கே பண்ணல, அப்போ இந்த மாதிரி ஒரு சினாரியோ வருது அப்படின்னா நீங்க எப்படி அதை ரிசால்வ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இந்த சினாரியோஸ் அக்ஷய் சொன்ன பெர்மிஷன்ஸ் பவுண்டரி எல்லாமே ஆல்ரெடி ஏடபிள்யூஎஸ் ஒரு பிளாகாவே வச்சிருக்காங்க. நீங்க கூகுள்ல போயிட்டு இந்த மாதிரி சினாரியோ இருக்கு ஆனா என்னால ஆக்சஸ் பண்ண முடியலன்னு சர்ச் பண்ணாலே ஆன்சர் வந்துரும் உங்களுக்கு. ஸோ நீங்க அதை வச்சுதான் நீங்க டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணணும். மொத்தத்துல அக்ஷய் சொன்ன மாதிரி லேர்ன் பை டூயிங் தான். நீங்க ட்ரை பண்ணி இது ஒர்க் ஆகல, ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் நீங்க அப்படிதான் நீங்க கத்துக்க முடியும். ஸோ அதே மாதிரி இன்னொன்று மெயினான விஷயம், உங்களுக்கு சில டைம் அங்க எரரே காமிச்சிரும், பெர்மிஷன்ஸ் பவுண்டரினால தான் சொல்லி காமிச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த எரர் மெசேஜை படிங்க. ஸோ உங்களுக்கு ஒரு S3ல ஆக்சஸ் அடிக்குது இல்ல EC2ல அடிக்குது அப்படின்னா என்ன எரர்னு ஃபர்ஸ்ட் படிங்க. ஸோ அதுலயே உங்களுக்கு ஆன்சர் கூட இருக்கும். ஸோ நீங்க அதை வச்சே கூட நீங்க ரிசால்வ் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஸோ இது என்னுடைய ஒரு சின்ன சஜஷன் வச்சுக்கலாம். சூப்பர். அதே மாதிரி இந்த மாதிரி பெர்மிஷன் ரிலேட்டட் சினாரியோஸ் எல்லாம் ட்ரபிள் ஷூட் பண்றதுக்காகவே IAMல பாலிசி சிமுலேட்டர், அதே மாதிரி வந்து ஆக்சஸ் அனலைசர், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் எல்லாம் இருக்கு. இதுக்காகவே வந்து நீங்க நம்மளோட கோர்ஸோட IAM ரிலேட்டட் வீடியோஸ் நாங்க நம்மளோட தமிழ் கிளவுட் சேனல்ல ரிலீஸ் பண்ணுவோம். VPC மாஸ்டர் கிளாஸ் மாதிரி IAM வீடியோஸ் நாங்க ரிலீஸ் பண்ணிச்சு. கண்டிப்பா நீங்க அதுல வந்து பாலாஜி ரொம்ப டெப்தாவே ரொம்ப அழகா வந்து சொல்லி கொடுத்துருக்காரு அந்த IAM ஆக்சஸ் அனலைசர்லாம். அதுக்காகவே உண்மையிலேயே பெரிய பாராட்டு கொடுக்கணும் பாலாஜிக்கு. ஏன்னா ராப்பகலா உட்காந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அவர் பின்னாடி பண்ற ஹார்ட் ஒர்க் வந்து எனக்கு மட்டும் தான் நல்லாவே தெரியும். ஸோ அதனால பாலாஜி ஒரு சின்ன டிப் அபவுட் IAM ஆக்சஸ் அனலைசர் பத்தி ஒரு சின்ன டிப் நம்மளோட ஆடியன்ஸ்க்கு கொடுத்துருங்க இந்த சினாரியோக்காக. டிப்னு பாத்தீங்கன்னா ஸோ என்ன மாதிரி டிஃப்ரெண்டா எப்படி லைக் IAM ஆக்சஸ் அனலைசர் எப்படி வேலை செய்யறது, எப்படி ஒருத்தவங்களோட ஆக்சஸ் நம்ம செக் பண்ணலாம், அது மட்டும் நீங்க ஒரு டிப்பா கொடுத்துருங்க உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நிறைய டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து மேக்ஸிமம் டைம்ஸ் உங்களுக்கு IAMக்கு சம்டைம்ஸ் ஆக்சஸ் இருக்காது. ஸோ இப்போ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்சஸ் அனலைசர் யூஸ் பண்ணலாம். பாலிசி சிமுலேட்டர் கூட இப்போ அக்சஸ் சொன்னார்ல, ஸோ பாலிசி சிமுலேட்டர்ன்ற ஒன்றுமேல ஒரு டூல் தான். ஸோ உங்களால் என்ன ஆக்சஸ் பண்ண முடியாதுன்றது அங்க போய் நீங்க வந்து செக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். அதே தான் வந்து சிமுலர் டு ஆக்சஸ் அனலைசர் கூட. இப்போ அக்சஸ் ஸ்பெசிஃபிக்கா ஒரு சினாரியோ மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணுது ஆக்சஸ் அனலைசருக்கு? லைக் நீங்க வந்து ஆக்சஸ் அனலைசர் நீங்க ரெக்கார்ட் பண்ணச்சே பாலாஜி, நீங்க வந்து ஒரு சினாரியோ யோசிச்சிருப்பீங்கல்ல, லைக் ஆக்சஸ் அனலைசர்னா என்ன, அது வந்து எப்படி வேலை செய்யறது, அதுக்கேற்ற IAM ரோல் நம்ம ஒண்ணு கிரியேட் பண்றோம்ல, அது எதுக்காக, ஸோ அது என்ன பண்ணுறது, நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் கொடுக்கறது? ஸ்பெசிஃபிக்கா எனக்கு டக்குன்னு ஐ டோன்ட் ரிமெம்பர் தட். ஸ்பாட்ல போட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஆக்சஸ் அனலைசர்னா என்னன்னு சொல்லிடுங்க இவங்களுக்கு. ஓகே. ஸோ ஆக்சஸ் அனலைசர் ஒண்ணுமேல நீங்க வந்து என்ன ஆக்சஸ் பண்ண முடியாதுன்ற நீங்க நல்லாவே செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்க என்னெல்லாம் ஆக்சஸ் பண்றீங்க அதை கூட நம்மளால செக் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஷார்ட்டா சொல்லணும்னா. வெரி நைஸ் பாலாஜி, இதுதான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இப்ப இந்த மாதிரி இருக்கிற சினாரியோஸ் எல்லாம் நீங்க பாக்குறச்சு அந்த IAM யூசருக்கு S3 ஃபுல் ஆக்சஸ் இருக்கும், பட் ஒரு பெர்மிஷன் பவுண்டரி வந்து அவனை ரிஜெக்ட் பண்ணுறது அந்த ஆக்சஸ. இதை வந்து நம்ம IAM ஆக்சஸ் அனலைசர்லயே நம்ம போட்டு பார்த்தா கூட அந்த IAM யூசரால ஆக்சஸ் பண்ண முடியாதா அப்படின்றது கிளீனா தெரிஞ்சிடும். என்னதான் ஃபுல் ஆக்சஸ் பாலிசி போட்டிருந்தாலுமே அவனால ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்றது IAM ஆக்சஸ் அனலைசர் இல்லைன்னா பாலிசி சிமுலேட்டர் இந்த மாதிரி நீங்க டெஸ்ட் அவுட் பண்ணி பாத்துக்கலாம்.